தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சத்தமா இயேசுவுக்கே புகழ், நல்ல பத்தாவது சத்தமா இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு இறை வார்த்தை மட்டும் எடுத்து படிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இறை வார்த்தை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, ஆண்டவர் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவர் என்பது அதான் ஃபர்ஸ்ட் வரும். அதற்கு பின்பு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. சொல்லுங்க, ஆவியார் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஆவியார் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆவியானவர் உண்டு. நல்லா ஒரு 3 தடவை முகத்தை பார்த்து சொல்லுங்களேன். ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. நல்லா சத்தமா இருக்கிற விடுதலை உண்டு. இப்ப நீங்க நம்புறீங்களா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விடுதலை அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். கட்டுகள் உடைக்கப்பட்டு நம்ம மேல ஆவியானவர் வரும்போதுதான் விடுதலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரணும், நம்ம மேல வரணும். ஆமென். இப்ப இயேசு திருமுழுக்கு எடுத்த பொழுது ஏன் ஆவியானவர் புறா வடிவில் வந்தார்? என்னைக்காவது தியானம் பண்ணிருக்கீங்களா? சீடர்கள் மத்தியில நெருப்பாக வந்தார். என்ன காரணம்? 2 பேரெல்லாம் சிந்திச்சு பாருங்க. 2மே வெளிப்படையாக வந்த ஆவியானவர். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆவியானவர் வருகிறார், உறுதி பூசல் அப்ப வருகிறார். இது 2 நம்ம இயற்கையா நம்ம திருச்சபையோட திருவருள் சங்கமா வருகிறார். ஆனா வெளிப்படையா இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பொழுது புறா வடிவில் வந்தார். ஏன்? என்ன காரணம் சொல்லுங்களேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் பரிசுத்தர், சரிங்களா? ஆனா சீடர்கள் அப்படி இல்ல. ஒருத்தர் மறுதலிச்சாரு, மத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அங்க அவங்க கரையோடு இருக்கிறார்கள். கரைகளை சுத்தப்படுத்த நெருப்பாக வந்தார். ஆமென். இப்ப நம்ம மேல நெருப்பாக தான் வரணும். ஆமென். சொல்ற புரியுதா? இதை எங்க பைபிள்ல பார்க்கலாம்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வார்த்தை. நீ படிச்சு பாருங்களேன். அவர் வரும்போது நாம் கழுவப்பட்டு சுத்தமா மாறுவோம். ஆமென். 1 கொரிந்தியர் 6:11. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். எவ்வாறு? திருட, கொள்ளைய, விபச்சாரம், பொய், பொறன், இப்படித்தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஏன் வராருன்னா நம்மளை கழுவுவதற்கு வருகிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். அப்ப மத்தியில அவர் நம்மள வந்தார்னு வைங்களே, ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துவார். ஆமென். அதற்கு பின்பு விடுதலை தருவார். ஆமென். கழுவாம விடுதலை கிடைக்காது. அதனாலதான் சீடர்கள் மத்தியில நெருப்பா வந்தார். ஏன்? எல்லாம் நம்மள மாதிரி இயல்பா வந்தவர்கள் தான். ஆனா இயேசு அப்படி ஒரு பரிசுத்தர், ஆனா புறா வடிவில வந்தார். அப்ப இன்னைக்கு நம்ம கழுவப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுவி விடுதலை கொடுத்து ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களால நிரப்பி அனுப்புவார். ஆமென். அதற்கு தான் கூட்டி கொண்டு வந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவியானவர் தியானம் சொல்றது சாதாரணப்பட்டது அல்ல. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் வல்லமை இருந்தா மட்டும்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சாத்தான் நம்மளை ஜெயிச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. நோய், பேய் எல்லாம் சாத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தனையோடு கண்களை மூடி இந்த பாடலை, நமக்கு தெரிந்த பாடல் உன்னதத்தின் ஆவியை, சரிங்களா? அந்த பாடலுக்கு தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. தெரிஞ்ச பாட்டு தான், பழைய பாட்டு தான். ஆனா பைபிள் என்ன சொல்லுவது தெரியுமா? ஏசாயா 32 15வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். ஏசாயா புஸ்தகம் 32 15வது வார்த்தை. ஏசாயா 32:15. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலை நிலம் செழுமையாக மாறும்,
செழுமையான தோட்டம். இதாங்க நம்ம. இந்த வசனம் நீங்க 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இன்னைக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். மீண்டும் உன்னதத்திலிருந்து, எங்க பரலோகத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலை நிலமா இருக்கிற நம்ம எப்படி மாற போறோம்? செழுமையான. ஏற்கனவே செழுமையா இருக்கிறவர்கள் அடர்ந்த காடாக மாறுவார்கள். ஆமென். அப்ப பாலை நிலம் செழுமையாக மாற போகுது. அல்லேலூயா. அத கண்களை மூடி பைபிள கீழே வச்சிருங்க. நல்ல கையை தட்டி, யாரையும் பார்க்காதீங்க, நல்ல சத்தமா கையை தட்டி வெக்கப்படாம. ஏன் கேளுங்களேன், ஆவியான நம்ம மேல வரணும்னா வெக்கப்படக்கூடாது. நிச்சயமா வருவார், பகிரங்கமா வருவார், வெளிப்படையாக வருவார். ஆனா அது ஒரு அனுபவமா இருக்குங்க. அது நெருப்பா இருக்கலாம், ஐஸ் கட்டியா இருக்கலாம், ஏதாவது ஒரு அடையாளம் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொங்கல் வரை சாப்பிட்டுருக்கோம், தூங்கிடக்கூடாது. சரிங்களா? அந்த சிந்தனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நம்ம போர்க்காலத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் வாங்கணும், சும்மா போகக்கூடாது. சரிங்களா? நல்ல கையை தட்டி உற்சாகமா சேர்ந்து நாம் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி கண்ணை மூடுங்க, வெக்கப்படாம. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மத்தியில் அக்கினி இறங்கட்டும். ஓ ரீஷர பர 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 பர. ஜீசஸ் ஆவியை என் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி. நல்ல கண்களை மூடி தாகத்தோடு கண்ணை மூடுங்க. உன்னதத்தின் ஆவியை என் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. இயேசுவின் நாமத்தினால் மத்தியில் வல்லமை இறங்கட்டும். உலகமெங்கும் சாட்சி நாங்கள். ஆமென், 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 ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமென். ஜீசஸ் பெந்தகோஸ்தோடு இறங்கி வந்த வல்லமை மத்தியில் இறங்கட்டும். பெருமழை போல் ஊற்றினீ பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே. பெருமழை போல் ஆவி ஊற்றினீ துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். வேண்டும். நல்ல கண்களை மூடி வெக்கப்படாம தாகத்தோடு. உன்னதத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் என் மத்தியில் தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அனல் காற்று இறங்கட்டும். தீப்பிழம்பு இறங்கட்டும். தீச்சூளை இறங்கட்டும். நல்ல கைகளை தட்டி வாக்கு மாறாத ஆண்டவர் பக்தர் உள்ளத்தில் நம் மத்தியில் அசைவடி கொண்டிருக்கிறார். நல்ல தாகத்தோடு கைகளை தட்டி தாகத்தோடு. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஜீசஸ் 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 இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மத்தியில் நெருப்பு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வாக்கு மாறாதவரே, அப்ப அந்த 2 நாளும் ஆவியின் வல்லமை மத்தியில் இறங்கட்டும். ஆவியின் அனல் காற்று இறங்கட்டும். அக்கின் அபிஷேகம் இறங்கட்டும். அக்கின் அபிஷேகம் இறங்கட்டும். தாகத்தோடு தாகத்தோடு கையை தட்டி இயேசுவே என்னை நிரப்புகப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை நிரப்புகப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகப்பான்னு சொல்லுங்க. வாக்களிக்கப்பட்ட ஆவியை என் மத்தியில் ஊத்துகப்பான்னு சொல்லுங்க. அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். இயேசுவின் நாமத்தினால் என் மத்தியில் வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை 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 வல்லமை. தாகத்தோடு அயல் மொழியில் துணிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல் மொழியில் துணிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. இயேசுவின் நாமத்தினால் மத்தியில் வல்லமை இறங்கட்டும். உன்னதத்தில் ஆவியே உந்தன் பக்தர் வாயிலிருந்து இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே 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 சொல்லுங்க. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை வானோக்கி உயர்த்தி இயேசுவே சொல்லி அறிக்கையிடுவோம். இயேசுவே 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 இயேசு ஆண்டவரே. மத்தியில் அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அன்னை மரியாதை ஆட்கொண்ட தெய்வீக வல்லமை, திருத்துதலை நிரப்பிய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. வாக்களித்த வல்லமை இறங்கட்டும். வாக்களித்த அபிஷேகம் இறங்கட்டும். வாக்களித்த நெருப்பு அபிஷேகம், வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த வல்லமை அப்பா எல்லா பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அப்பா தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம்.
மத்தியில இறங்கட்டும். அதே வாயத்தில சத்தமா துதிப்போம். இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya சொல்லுவோம். இயேசுவை துதிப்போம். இயேசுவை துதிக்கிற வேளையில பரலோகம் திறக்கப்பட்டு அக்கினி ஊற்றப்படும். இயேசுவே 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 இயேசுவை துதிக்கிறோம் 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 ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே, ஸ்துதியின் மத்தியில வாசம் செய்கிறவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே துதிக்கிறோம். எங்களை படைத்தவரே துதிக்கிறோம். எங்களை மீட்டவரே துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே துதிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை, உமக்கே துதிகன மகிமை, உமக்கே துதிகன மகிமை, உமக்கே துதிகன மகிமை, துதிகன மகிமை, துதிகன மகிமை, ஒவ்வொரு தெய்வத்துக்கு துதிகன மகிமை, துதிகன மகிமை, துதிகன மகிமை, துதிகன மகிமை அப்பா. உமக்கே செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் 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 அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. ஹalleluya. அயல்மொழிகள் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே. அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு. ஆமென் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, ஊற்றும் அன்பு துணையாளரே, பேச்சரவாளரே, எங்கள் மத்தியில் நெருப்பாக வாருங்கள். ஆவியே ஆமென் 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 ஆமென். ஊற்ற வேண்டும் இந்த நாளில். ஆமென் ஜீசஸ். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. நல்ல கைகளை தட்டி சோர்ந்து போகாம. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே விழாவிலே பெருமழை போல் ஆவி. நல்ல கண்களை மூடி தாகத்தோடு தாகத்தோடு கேளுங்க. பெந்தகோஸ்தே விழாவிலே இறங்கட்டும். அதே பெந்தகோஸ்து வல்லமை இயேசுவின் நாமத்தினால புதிய பெந்தகோஸ்து வல்லமை. ஆமென் 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 ஆமென். இயேசுவே தெய்வீக வல்லமை பிள்ளை மேல ஊத்துங்கப்பா. அசுத்த ஆவிகளும் தீய ஆவிகளும் எல்லா பேய்களும் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில வெளியே போகட்டும். வேண்டும் உந்தன் ஆவியா. ஆமென் ஜீசஸ். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளதில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதோ நம் மத்தியில் தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தொடக்க நூல் 1:2 தண்ணீரில் ஆவியானவர் ஆவியானவர் இதோ நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே ஆவியானவரே என்னை தொடுங்கப்பான்னு சொல்லி எங்களை தொடுங்கப்பா. மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சியை காண இயலாது என்று இயேசு சொன்னார். ஒருவன் ஆவியில பிறக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பேய்கள் ஓடும், நோய்கள் சுகமாகும். ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அந்த அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க, ஆவியானவர் என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் தாகம் உள்ளவன் மேல தன்னை ஊற்றுவர். அவர் விருப்பம் உள்ளவர் மேல ஆவி ஊற்றுகிற தெய்வம். கேளுங்க, ஆவியானவரே நான் விருப்பத்தோடு இருக்கிறப்பா, ஆவியானவரே தாகத்தோடு இருக்கிறேன், என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவரே என்னை தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில இருள் விலகட்டும், என் வாழ்க்கையில துன்பங்கள் மாறட்டும், என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் நம்மளை தொடுவார். ஆவியானவரே இந்த 2 நாள் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உங்க ஆவியின் வல்லமை பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாய் முற்றிலுமாக இருக்கட்டும். நீங்களே வழி நடத்துங்கப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல சத்தமா அப்படியே அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பெந்தகோஸ்து நாட்களில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் மாடி அறையில்? 3000 பேரா? புதுசாக இருக்க. 120 பேர். ஆவியானவர் வந்தாரா வரலையா? எத்தனை மணிக்கு வந்தார் சொல்லுங்க? எத்தனை மணி? இப்போ மணி எத்தனை? கரெக்டாக அந்த டைம் தான். சொல்கிற புரியுதா? கரெக்டாக அந்த டைமில் தான் வந்தார். ஒரு 9 மணி தான் பைபிள் போட்டிருக்கு. அதனால் தயவு செய்து அதே ஒரு புதிய பெந்தகோஸ்து அனுபவம் வேணும்னு வைங்களேன். ஒன்று தாங்க. கடவுள் ஆள் பார்த்து ஆவியான தருவாரா? இல்லை எங்கேயாவது சிகப்பாக இருந்தால் தான் ஆவியான் வருவார்னு போட்டிருக்கா? சொல்லுங்கள். இல்லை பெரிய படிப்பு மாஸ்டர் டிகிரி முடித்தா தான் மேலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்களேன். இல்லை, அவர் வருவதற்கு ஒன்று தாங்க தேவை. என்ன தெரியுமா? திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 6வது வார்த்தை படித்து பாருங்களேன். திருவெளிப்பாடு 21:6. பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே. அகரமும் நகரமும் நானே. தொடக்கமும் முடிவும் நானே. தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்பவருக்கு வாழ்வு அளிக்கும். அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க. நல்லா தாகமாய் இருப்பவருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். இதாங்க தாகம் மட்டும்தாங்க. இப்போ கல்யாண விருந்துக்கு போகிறோம், திருமணத்துக்கு. நீங்கள் எப்படி போயிருப்பீங்க? அந்த இடத்துல சாப்பிடும்போது அங்கே போய் ரொம்ப சோம்பலாக இருப்பீங்களா? சொல்லுங்கள். எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் திருமண விருந்து நடக்கும். ஒவ்வொருத்தனும் பார்த்தீங்கன்னா மதிய விருந்துனா காலையிலே வைத்த காய போட்டுருவோம். அப்படி இலையை போட்டு வருவான்னு பார்த்தீங்களா? அப்படியே இந்த மற்ற கூட்டு வைக்கும்போதெல்லாம் சவுண்டு வராது. அந்த கறி வைக்கும்போது ஒரு சவுண்டு. என்ன அர்த்தம்? நிறையா வெயின்னு அர்த்தம். அங்கே ஒரு அலாட்டாக இருக்கும். அங்கே போய் எவனுமே சோம்பலாக இருக்க மாட்டான். ஒரு நகை கடைக்கு போறீங்க, எப்படி இருப்பீங்க சொல்லுங்களேன்? அங்கே போய் சோம்பலாக இருப்பீங்களா? அலாட்டாக இருப்போம். அதே போல் இந்த யுத்த காலத்தில் ஆவியானவர் பார்ப்பார். உண்மையிலே யார் தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே வருவார். ஆமென். இங்கே வந்துக்கிட்டோம், அவர் வந்தால் வரட்டும், வரலாட்டையும் போகட்டோம்னா நிச்சயமாக வாங்கவே முடியாது. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 நாள் முடிஞ்சு நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அத்தனை துன்பங்களும் எரித்து போட்டிருப்பார். நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா, அது நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், செய்வனையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தடை, A to Z அவருக்கு லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் அதாங்க சொல்லுது. சக்கரியா 4:6 படிச்சு பாருங்களேன். சக்கரியா புஸ்தகம் 4:6. உனது ஆற்றலாலும் அல்ல, உன்னுடைய வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சகலமும் முடித்து விடுவார். ஏன்? அவர் இருக்கிற இடத்துல விடுதலை மட்டும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வியோ நோயோ பேயோ எதுவுமே இல்லை. ஏன்? அவர் வெற்றியின் ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி வருவார்? தாகமா இருப்பவர் மேல வருவார். இப்ப தாகம் இருக்குதா உங்களுக்கு? சொல்லுங்களேன். தாகம் இருக்கா இல்லையா? என்னைய பாருங்க. அங்க அதை விட்டு என்னைய பாருங்க. இருக்கா இல்லையா? உண்மையிலே இருக்கா? இப்ப இன்னொரு வசனம் படிங்களேன். திருவெளிப்பாடு 22:17 வார்த்தை. திருவெளிப்பாடு 22:17. சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமா இருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பம் எல்லாம் கேட்டுக்கிறீங்க, கட்டாயப்படுத்த மாட்டார். என்ன சொல்லுகிறாரு? விருப்பம் உள்ளோர் என்னிடம் வரட்டும். பாத்தீங்களா? இப்ப விருப்பம் இருக்கா இல்லையாங்க? ஃபர்ஸ்ட் தாகத்தை கேட்டார், இப்ப என்ன கேட்கிறார்? கட்டாயப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுக்கு தாகம் விருப்பம் இருக்கா? இருக்கா? அப்போ எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சு இன்னொரு பாட்டை பாட்டுச்சு, ஊற்று தண்ணீரை தெரியல, தெரிஞ்ச பாட்டு தானே, அதை படித்து நல்லா மக்களே தயவுச்சு எழுந்திரிச்சு நின்று புக்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு கடவுள் எதிர்பார்க்கறது ஒன்று தான், விருப்பம் தாகம். இந்த 2 இருந்துச்சுன்னா நிச்சயமாக வருவாருங்க, வாழ்க்கை மாறும்.
நிச்சயமா மாறும். உங்களை பிடிச்சிருக்கிற பீடைகள் ஓடுங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கிற நோய் ஓட, குழப்பம் மாறும். நிறைய அதாவது குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? சாத்தான் இருக்கிற இடத்துல குழப்பம் இருக்கும், ஆவியான் இருக்கிற இடத்துல தெளிவு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு தெளிவு வேணும், அவர் நம்ம மத்தியில வரணும். கண்ணை மூடி கையை தட்டி உணர்ந்து பாடலாம். நல்ல கையை தட்டி கண்ணை மூடிடுங்க. ஜீசஸ், கண்களை மூடி. ஆமென். கண்ணை மூடி தாகத்தோடு கேளுங்க. ஊற்று தண்ணீரே தாகத்தோடு ஜீவநதியே என்னில் பொங்கி. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், தண்ணீரே எந்தன் தேவாவியே நல்ல கையை தட்டி. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் தேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் தேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் என் மத்தியிலே நெருப்பு அபிஷேகம் இறங்கட்டும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. நல்ல கண்ணை மூடி கேளுங்க. இயேசு நம்மை நிரப்புகிறார், வல்லமையில நிரப்புகிறார், அக்கினியாய் மாற்றுகிறார், அனலாக மாற்றுகிறார், தீப்பிழம்பாக மாற்றுகிறார். இயேசுவே, வாக்களித்த வல்லமையை, வாக்களித்த வல்லமையை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராகப்பா. கற்றுத் தருகிற ஆவியானவரே, வழிநடத்துகிற ஆவியானவரே, குழப்பத்தை மாற்றுகிற ஆவியானவரே, பிள்ளைகள் மேல அக்கினியாய், அனலாய், தீப்பிழம்பாய், தீச்சுளையாய் இப்பொழுதே இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினால வல்லமை, வல்லமை, வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால வல்லமை இறங்கட்டும். வல்லமை, 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 வல்லமை. கண்மலையை நல்ல கையை தட்டி. பிளந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் நல்ல கையை தட்டி. தாகத்தோடு, தாகத்தோடு, தாகத்தோடு நல்ல கையை தட்டி. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்து. ஆமென். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால, நாசரேத் இயேசுவின் நாமத்தினால என் மத்தியில அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அனல் காற்று அபிஷேகம் இறங்கட்டும். விண்ணகம் திறக்கப்படட்டும், விண்ணகம் திறக்கப்பட்டு அக்கினி ஊற்றப்படட்டும். அக்கினி அபிஷேகம், அனல் காற்று இறங்கட்டும். தடைகளை, கட்டுகளை உடைக்கிற அப்ப வல்லமை இறங்கட்டும். குழப்பத்தை மாற்றுகிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை தருகிற அபிஷேகம் இறங்கட்டும். நோய்களை குணமாக்குகிற தெய்வீக அபிஷேகம் இறங்கட்டும். தாகத்தோடு, தாகத்தோடு இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே சொல்லுங்க. வாயத்தர சத்தமா துதிப்போம். அல்லேலூயான்னு சொல்லி துதிங்க. மத்தியில் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், கட்டுகளை உடைப்பார், நோய்களை குணமாக்குவார், விடுதலை தருவார், நம்ம கற்று தருவார், நம்ம கற்று தருவார். ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, அப்ப தாகத்தோடு கேட்கிறோம், விருப்பத்தோடு கேட்கிறோம். எங்கள் மத்தியில அனலாக வாங்கப்பா, அக்கினியாக வாங்கப்பா. எஸ் 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 எஸ். வல்லமை இறங்கட்டும், வல்லமை மத்தியில இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அப்ப அந்த முதல் நாளில அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஜீவ தண்ணீராம் எந்த கண்ணை மூடிக்கேள், கண்ணை மூடிக்கேளுங்க. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறத்திடுவே. கனி தந்திட நான் தெளி தொங்கிட, கனி தந்தாலித்தம் கணம் பெற்றிட. கண்ணை மூடி தாகத்தோடு, கரத்தால் தினம் கணம் பெற்றிட. தாகத்தோடு சோதராம. தண்ணீரே, ஆமென், 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 ஆமென். ஜீவநதியே என்னில் ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவரே, தண்ணீரே, தேற்றமானவரே, தாகத்தோடு கேட்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில வாங்கப்பா, அனலாக வாங்கப்பா, தீப்பிழம்பாக வாங்கப்பா. தாகத்தோடு, 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 திருப்பத்தோடு கேளுங்க, திருப்பத்தோடு. ஏசப்பா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் கேட்கிற குரலுக்கு செவி கொடுப்பார், விடுதலை தருவார், தன் காயங்களை கட்டுவார், நோய்களை சுகப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எஸ் 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 எஸ். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எல்லா தீமை வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவிகளும் அசுத்த பேய்களும் வெளியே போகட்டும். ஓ நீ ஷாராவரா
தண்ணீரே ஹalleluya 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 இயேசுவே 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 நிரப்பு 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 ஆமென் 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 ஹalleluya 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 சபையே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதோ நம் மத்தியில் பரிசுத்த ஆவியான தெய்வம் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுத்த தெய்வம், இந்த நகரத்தை விட்டு செல்லாமல் இங்கே இருங்கள், வாக்களிக்கப்பட்ட வல்லமையின் ஆவியானவர் உங்கள் மீது வருவார் என்று சொல்லப்பட்ட ஆவியானவர் இதோ நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். மறுபடியும் பிறக்க செய்கிற ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்காக வாழ வலிமை வல்லமை கொடுக்கிற ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, தாகம் உள்ளவன் மேல, விருப்பம் உள்ளவன் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. வந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் வல்லமை ஊற்றுங்கப்பா. இருண்ட வாழ்க்கை மாறி போகட்டும். சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். வல்லமையில் நிரப்பும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். தண்ணீரே ஆவியாக நல்ல கைகளை தட்டி எல்லாம் நல்ல கையை எல்லாம் எழுதுறீங்க. பஸ் வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே நல்ல உற்சாகம் நல்ல தாகத்தோடு ஆவியானவரே பற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே. ஆமென். வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீசஸ். ஆமென். தண்ணீரே பரிசுத்த ஆவியான தெய்வமே, உங்க வல்லமையின் மத்தியில இறங்கட்டும். காலளவு போதாதையா முழங்காலளவு போதாதையா கணுக்காலளவு போதாதையா முழங்காலளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே. ஆமென். நல்ல கைகளை தட்டி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே. நாம் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே நல்ல தாகத்தோடு போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆமென். பரிசுத்த ஆவியான தெய்வமே, வற்றாத ஜீவ நதியாக எங்கள் மத்தியில் அளவாக வாங்கப்பா. இந்த மதிய நேரத்தில் எங்கள் பாவங்களை சுட்டரிக்கிற நெருப்பாக, பாவங்களை அழிக்கிற நெருப்பாக தெய்வீக வல்லமை மத்தியில் இறங்கட்டும். ஆமென். தாகத்தோடு கேளுங்க. போதகரே வற்றாத ஜீவ நதியாக ஆமென். எங்கள் துணையாளரே, எங்கள் பேச்சரவாளரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, தாகத்தோடு கேட்கிறோம். எங்கள் மத்தியில் அருளாக வருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வல்லமை மத்தியில் இறங்கட்டும். இந்த மதிய நேரத்தில் ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, அனலாக வாங்கப்பா. என் பாவங்களை சுட்டரிக்கிற, சாபங்களை சுட்டரிக்கிற, தீமைகளை சுட்டரிக்கிற அனலாக வருவீராக. ஆமென். தாகத்தோடு தாகத்தோடு கேளுங்க. பாவங்களை சுட்டரிக்கிற, நம் பாவங்களை சுட்டரிக்கிற, நம் சாபங்களை சுட்டரிக்கிற அக்கினியாக வருவார், அனலாக வருவார், தீப்பிழமாக வருவார் என்று நம்மளை மாற்றுவார். புத்தம் புதிய படைப்பாக மாற்றுவார், நம்மளை அவருடைய சாயலாக மாற்றுவார். ஆமென் 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 ஆமென். நல்ல கையை தட்டி கையை தட்டி ஆவியானவரே, என் பாவங்களை சுட்டரிக்க வந்தப்பான்னு சொல்லுங்க. ஆமென். நல்ல தாகத்தோடு தாகத்தோடு தாகத்தோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதோ நம் மத்தியில் பாவங்களை சுட்டரிக்க ஆவியான தெய்வம் நம் மத்தியில் ஏதோ அசைவாடி கொண்டிருக்கிறார். மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகிற தெய்வம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாய்
அந்த பரிசுத்தாய் வல்லமை நம் இதயத்தில் ஊற்றப்படும்படியாய் கண்களை மூடி தேவத்தாய் இடத்துல ஒரே உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். உங்க தூய ஆவிய என்கிட்ட எடுத்துறாதீங்கப்பான்னு என்னைக்கா சொல்லியிருக்கலாம். இனிமே சொல்லுங்க. தயவு செஞ்சு பாவம் பண்ணிட்டீங்களா, முட்டிக்கால் போட்டு கையை விரிச்சு ஆண்டவரே என்னை தள்ளி விட்டுறாதீங்க. ஆமென். ஆண்டவர் தள்ளி விட்டானா நம்ம எங்க போனாலும் நல்லாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தூய ஆவி எடுத்துட்டாருன்னா எப்படிங்க? சிந்திச்சு பாருங்களேன். புரியுதா புரியலையா? அப்போ தயவு செய்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. வந்திருக்க உங்களுக்கு முழு விடுதலை வேணும். ஆவியானவரோடு ஒரு ஒப்பந்தம். யாரோடு? ஆவியானவரோடு. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஆவியானவரே, நான் உங்களை பாவம் செஞ்சு வேதனைப்படுத்த மாட்டேன், அதே போல் நீங்களும் நான் எங்கே கூப்பிட்டாலும் வரணும். வரமாட்டாருங்க. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன் அவரோட. ஆனால் பல தடவை அவரை வேதனைப்படுத்திட்டேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனாலும் எந்த பாவம் செஞ்சாலும் பாவ சங்கீதனை எடுத்துட்டு உடனே ஆவியானவர் என்னை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இருந்தார்னா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்படுத்துவார்? A to Z சகலம் வெளிப்படுத்துவார். கனவுல பேசுவார், செபிக்கும் போது காட்சியை தருவார். சொல்ற புரியுதா புரியலையா? ஆனால் அவர் இல்லைன்னு வைங்களேன், எந்த வெளிப்பாடும் நமக்குள்ள வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால இன்று நீ வந்திருக்க நீங்க எல்லாருமே ஆவியானோட ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஆவியானவரே, நான் உங்களை பாவம் செஞ்சு வேதனைப்படுத்த மாட்டேன், அதுபோல நீங்களும் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கக்கூடாது. ஆமென். அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கட்டுகளாக இருக்கட்டும், அவர்தான் விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ற புரிஞ்சா புரியலையாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பாவம் செஞ்சு அவரை இழந்துடக்கூடாது. இருக்கிற ஆவியானவரை ஊதி 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 நல்ல பெரிய தேவதாயோடு இணைந்து பெந்தகோஸ்து நாட்களில் தூயாவி பெற்றுக் கொடுத்த அந்த தேவதாய் நமக்கும் என்று பெற்றுத்தருமுடைய கண்களை மூடி, அம்மா எனக்கு தூயாவை பெற்று தங்கம்மான்னு சொல்லி உள்ளத்தில் அப்படியே ஜெபித்து கொண்டு வருங்கள். அவர் வல்லமை நம்மை நிச்சயமாக அந்த தேவதாய் வாங்கி தருவார்கள். வானம் திறந்து வெண்புறா போல நல்ல கைகளை தட்டி வர வேண்டும். தேவ வல்லமை நல்ல உற்சாகமாய் ஆமென் ஜீசஸ். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை